விடிய மூஞ்சியோட கடுவாம சாயா குடிச்சு உட்காந்துக்கா. ஆமா. நான் சாயா போட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் பாட்டி இந்த கிழங்க கொண்டு வந்துட்டு, இந்த கிழங்க சாயாவுக்கு கடியா ரெடி பண்ணும்ட்டுக்கு இருக்கு. நான் கிழங்குன்றேன், பாட்டி இது கிழங்கு இல்லன்றது. இது என்னான்னு பாட்டிட்டே நீ கேட்டுக்க. அது பேரும் தெரில, ஒன்றும் தெரில. മൂമ്മേ ഈ കിഴങ്ങിന്റെ പേരെന്താ? കാച്ചിലാണ്. നീലക്കാച്ചിൽ പറയും. നീലക്കാച്ചിൽ. അത് കിഴങ്ങല്ല അത്. വെട്ടി കാണിക്കോ? അമ്മ കഷ്ണിച്ചു തരാ. അമ്മമ്മേ വെട്ടി കഷ്ണിച്ചു തരാ. പുഴുങ്ങ് നമുക്ക് എല്ലാവർക്കും കഴിക്കാം. புழுங்குண்டா கேரளாவில் வந்து வேக வைக்கிறதுன்னு அர்த்தம் மலையாளத்தில். இது பாட்டி இது என்ன சொல்லுதுன்னா, இது கிழங்குல, இது பேர் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிழங்க நான் பார்த்ததில்ல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது கிழங்குதே. இது வந்து சேம்போட வகையில் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன், சேனக்கிழங்கு மாதிரி. ஏன்னா இது வந்து தொடுறப்ப கையில் வந்து லைட்டாக சொரியுது. இந்த காய்ச்சல் கிழங்கு வந்து மொத்தம் 2 வெரைட்டியாக இருக்குது. ஒன்று வெள்ளை கலரில் இருக்குது, இன்னொன்று ஒய்லட் கலரில் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ அந்த ஒய்லட் கலரை பார்க்க ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. இது எப்படிடா சமைச்சு சாப்பிட்றதுன்ட்டு. இது வரைக்கும் இந்த கிழங்க பாட்டி தான் எனக்கு சமைச்சு தந்திருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். இது அறுக்கிறப்ப ரொம்ப விழுவிழுப்பு தன்மை அதிகமாகவே இருந்துச்சு. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சாச்சு உப்பு போட்டு. அதுவும் மறந்துடாமல் கரெக்டாக பார்த்து குக் பண்ணணும். அது பெட்டனை வெந்துடும். வெந்தோடனே ஒரு பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு, நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, இப்போயும் நம்ம தாளிக்கிற மாதிரி நார்மலாக தாளிச்சிட்டு, நம்ம சாதாரணமாக எப்பயும் போல் அந்த காய்கள்லாம் தாளிப்போமோ அந்த மாதிரி தாளிச்சிட்டு இந்த கிழங்கையும் மொத்தமாக போட்டு கிண்டிட வேண்டியதான். பாட்டிக்கு வந்து தேங்காய் பூ போட்டால் தான் பிடிக்கும். அது மாதிரி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு பாட்டிக்கு தனியாக தேங்காய் பூ போட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு தனியாக வேறு எக்ஸ்ட்ரா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிட்டோம்.